வணக்கம். தமிழ்நாடு ரெயின் வெதர் நியூஸ். தமிழ்நாடு ரெயின் வெதர் நியூஸ் சேனலை பார்ப்பதுக்கு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தற்போது மாலை வானிலை அறிக்கையை பார்ப்போம். வங்கக்கடலில் தொடர்ந்து புதிய காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகியுள்ளது. தென்கிழக்கு மற்றும் அதை வெட்டியுள்ள வங்கக்கடல் பகுதியில் புதிய காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகியுள்ளது. இந்த காற்றழுத்த தாழ்வு நிலையானது அடுத்த 24 மணி நேரத்துக்கு, அதாவது அதற்கடுத்த 24 மணி நேரத்துக்கு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நகரக்கூடும். இது நகர்வை பொறுத்து இதனுடைய மாறுதலுக்கு உட்பட்டது. தற்போது உயரழுத்தம், அதாவது வங்கக்கடலில் உயரழுத்தம் மற்றும் மேற்கிந்திய இடையூறு இரண்டும் இருப்பதன் காரணமாக காற்றழுத்த தாழ்வு பாதை துல்லியமாக தெரியவில்லை. நமது அறிக்கையில் நம்மளுடைய கணிப்பு மற்றும் நமது அறிக்கையில் படி முதலில் மேற்கு நோக்கி நகர்ந்து இலங்கை அருகே வரும், பின்பு வடமேற்கு நோக்கி நகரும். காரணம் உயரழுத்தம் மற்றும் மேற்கிந்திய இடையூறு காரணமாக முதலில் மேற்கு நோக்கி நகரும். தற்போது தென்கிழக்கு வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ளது. இது சற்று மேற்கு நோக்கி வரும். அதாவது இங்கே நிலை கொண்டுள்ள இந்த தாழ்நிலை மேற்கு நோக்கி வந்து பின்பு வடமேற்கு திசை நோக்கி போகும். ஆனால் இது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மட்டுமே வரும். காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாற வாய்ப்பில்லை, ஒரு புயலாக உருவாக வாய்ப்பில்லை. ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி என்ற நிலையிலே அடையும். முதலில் இலங்கையை நோக்கி வரும். இந்த பாதை உறுதியானது. இது தென் தமிழகத்தை கடக்குமா அல்லது வட தமிழ்நாட்டை நோக்கி போகுமா, இல்லை யூட்டர்ன் எடுத்து இங்கே மேற்கிந்திய காரணமாக இது பெண்ட் பண்ணி இது ஒடிசா நோக்கி ஆந்திரா நோக்கி போய் மீண்டும் திரும்பி வருமா இந்த தாழ்நிலை? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இங்கே மேற்குந்திய இடையூறு இந்த இடத்துல இருந்துச்சு அப்படின்னா எவ்வளோ பெரிய சிஸ்டம்னாலும் இந்த மேற்குந்திய இடையூறு வந்து பிரசிபிடேஷனை மேலே கொண்டு போயிடும் அப்படின்னு. ஸோ இங்கே மேற்குந்திய இடையூறு அந்த டிசம்பர் 16, 17 அந்த வாக்கில் இருக்கிறதன் காரணமாக இதனுடைய பாதை துல்லியமாக தெரியவில்லை. ஆனால் நமது அறிக்கையின்படி இலங்கை வருவது உறுதி. அதாவது மேற்கு நோக்கி இந்த இடத்துல வந்து ஒரு பெண்ட் பண்ணி வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து இந்த இடத்துல நிலை கொள்ளும். இதற்கப்புறம் அது உள் பகுதி நகருமா இல்லை அது வட தமிழ்நாடு ஒட்டி நகருமா என்பதே ஆய்வில் உள்ளது. தொடர்ந்து நாளை துல்லியமாக தெரிவித்து விடலாம். இது வந்து ஒரு ஆழ்ந்த காற்றுள்ள தாழ்வு பற்றின நிலையை மட்டுமே அடையும். சில மாடல் கணிப்புப்படி அது இலங்கை அருகே வந்து அதுக்கப்புறம் அது வந்து ஆந்திரா மற்றும் அதை ஒட்டியுள்ள பகுதியில் மேற்கிந்திய இடையூறின் காரணமாக செல்வதாக காண்கின்றன. சில மாடல்களை பொறுத்தவரை, அதாவது என்சபிள் மெம்பர்னு சொல்லுவோம், ஐரோப்பிய மாடல், அதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம டெல்டா ஒட்டி வந்து நல்ல மழையை கொடுத்துட்டு தான் அது அங்கேயே வலுவிழக்கும் அப்படின்னு காமிக்குது. ஜிஎஃப்எஸ்ன்னு சொல்லுவோம், என்சபிள் மெம்பர்ஸ்னு சொல்லுவோம். அந்த மாடல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கணினி சார்ந்த கணிப்புகள் படி அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கேயே இந்த இடத்துல யூட்டர்ன் அடித்து இங்கேனே, அதாவது ஒரு குறிப்பிட்ட தொலைவில் இந்த இடத்துல உருவாகி இங்கேனே யூட்டர்ன் அடித்து மறுபடியும் அது இலங்கையை நோக்கி வர மாதிரி காமிக்கிறாங்க. எந்த மாடலுமே துல்லியமாக தெரிவிக்கல. காரணம் வந்து இந்த மேற்கிந்திய இடையூறு காரணமாக. இருந்தாலும் தொடர்ந்து ஆய்வில் உள்ளது. ஒருவேளை இலங்கை வரும் பட்சத்தில் தமிழக கடலோர பகுதியை வரும் பட்சத்தில் டிசம்பர் 17 படிப்படியாக மழை தொடங்கும். டிசம்பர் 17 அதிகாலையிலிருந்து மழை தொடங்கும். தமிழக கடலோர மாவட்டங்களில் டிசம்பர் 17 மழை தொடங்கி கனமழை என்ற அளவில் இருக்கும். டிசம்பர் 18 மற்றும் 19 ஆகிய தேதிகளில் கனமழை முதல் மிக கனமழை பதிவாகும் தமிழக கடலோர மாவட்டங்களில். தற்போது உள்ள ஆய்வறிக்கை தான். ஏதேனும் மாறுதலுக்கு உட்பட்டால் அது விரைவில் தெரிவிப்போம். தமிழக மக்களுக்கு ஏதேனும் அதிக கனமழைக்கான வாய்ப்பு இருந்தால் மிக விரைவில் அடுத்த பதிவில் தெரிவிப்போம். தென்னன் பாதை துல்லியமாக தெரியவில்லை. நமது அறிக்கையின்படி இலங்கையை வருவது உறுதி. அதற்கப்புறம் அது பாதையை மாற்றும். நிச்சயமாக அதை எந்த திசையை நோக்கி பயணிக்கும் அந்த தாழ்நிலை என்பதை மிக விரைவில் தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாளை காலை மற்றொரு வானிலையில் சந்திப்போம்.